Hi ma, welcome to my channel. February 14th ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த 6th பேட்சோட 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 நாளில் 5 கிலோ குறைக்கிறவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜை ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லாருமே நல்லா எஃபெக்ட் போட்டாங்க. ஒரு சிலரால் மட்டும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு சில நாட்கள் சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அந்த பேட்சில் சேர்ந்த சிஸ்டர்ஸில் மொத்தம் 19 பேர் பார்த்திங்கன்னா 5 கிலோ ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் அதை விட அதிகமாகவே வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 19 பேர் 5 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 5 கிலோ குறைச்ச எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்க எல்லாருமே நாளை மறுநாள்லேருந்து செகண்ட் ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கான உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் நம்மளோட உடல் எடை குறைப்பு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அது இது சாத்தியமா அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க. அப்படி பண்ணி தான் இன்றைக்கி இத்தனை பேரும் அவங்களோட உடல் எடையை குறைச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட்டை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நிறைய உடற்பயிற்சி, தண்ணி மட்டும் குடிக்கணும், ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் எடையை குறைப்பாங்க. ஆனால் அதில் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக நல்லா சாப்பிட்டு 5 வேளை உணவுகள், காலையில் எடுக்கக்கூடிய ட்ரிங்க் ஆகட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டு, ப்ரன்ச்சு, லஞ்சு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னர், முடிஞ்ச அளவுக்கு டேப்லெட் எடுத்துக்காதவங்க நைட்டு டின்னரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த 5 வேளை உணவுகளும் எடுத்துக்கிட்டு தான் இன்றைக்கி இத்தனை சிஸ்டர் அவங்களோட வெயிட் லாஸாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு மாதத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு இவ்வளோ கிலோ எடை குறைக்க முடியும் அப்படின்னா, இப்போவும் நாங்கள் அப்படி தானே சாப்பிட்றோம், ஏன் எங்களுக்கு இப்போ உடல் எடை குறையலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சாப்பிடக்கூடிய உணவுகள் ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தும் கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது வேறு. கண்டதையும் சாப்பிட்டுட்டு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது ஆகாது. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி உணவுகளை நீங்களே சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ஆரோக்கியமானது. இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடரும் கிடையாது, மாத்திரைகள் கிடையாது, எதையுமே நான் ப்ரொவைட் பண்ணுறதும் கிடையாது. அவங்கவுங்க வீட்டில் அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக ஈஸியாக தான் அவங்களோட உடல் எடையை குறைச்சிருக்காங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் உடனே குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த இடத்துல ஒரு சில பக்க விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தரோட உடல் அமைப்பு, அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக நீங்களும் உடல் எடையை குறைக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட ஹைட்டு அவங்க இப்போ இருக்கக்கூடிய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்சில் சேர்ந்து அவங்களோட உடல் எடையை குறைக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோலேருந்து அவங்களோட ஐடியல் வெயிட் வரத்துக்கும், ஐடியல் வெயிட் வரதுக்கு இன்னும் ஒரு 2-3 கிலோ தான் இருக்கேன் அப்படின்றவங்களும் ஒரே மாதிரி வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் இன்னும் ஒரு 3-4 கிலோ தான் குறைக்கணும் அப்படின்றவங்க 30 டே சேலஞ்சில் கலந்துட்டு உங்களோட வெயிட் லாஸை ஈஸியாகவே குறைக்கலாம். இல்லை நான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்றவங்க 100 டே சேலஞ்சில் கலந்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு உங்களோட வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த உடல் எடை குறைப்பு அப்படின்றது ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக குறைக்கலாம். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு 2-3 கிலோ கூட நான் ஃபாஸ்ட்டாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியான வெயிட் லாஸ் சேலஞ்சை எடுத்துக்கிட்டு பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில சைடு எஃபெக்ட் வரும். அதனால் உங்களோட ஹைட் எவ்வளோ இருக்குது, நீங்கள் இப்போ என்ன வெயிட்டில் இருக்கீங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி எந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலை சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கீங்க, இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டு நீங்களும் வாங்க ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்க. என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்கக்கூடிய ஒரு சில சிஸ்டர்ஸ் என்கிட்ட கேட்ட கேள்வி, சிஸ்டர் நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கும்பொழுது உங்களோட ஃபோட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும் நாங்கள் பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் உடல் பருமன் குறைஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எங்கே ஆகிட்டீங்க, நீங்கள் உடல் பருமன் குறைக்கும் பொழுதே ஃபேஸுக்குன்னு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாதிரி எதாவது எடுத்தீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கிடையாதுமா. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபேஸுக்கு நான் ஏதாவது ஒரு க்ரீம் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அலர்ஜி வந்துடும். எனக்கு அந்த ஸ்கின் அலர்ஜி அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால் நான் ஃபேஸுக்கு எந்த ஒரு க்ரீமோ, ஆயிலோ, ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணுறதே கிடையாது.
சரிங்களா? இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உடல் பருமன் அதிகமானாலே நம்ம முகத்தோற்றத்துலேயும் சரி உருவத்தோற்றத்துலேயும் நிறைய சைட் எஃபெக்ட் வந்துடும். ஏன்னா நிறைய பேர் வந்து உடல் பருமன் கம்மியாக இருக்கும்போது நார்மலாக இருப்பாங்க. உடல் பருமன் அதிகமானதுக்கப்புறமா அங்கங்கே மங்கு மறு இதெல்லாம் தன்னால் வந்துடும். நீங்கள் கரெக்டான வெயிட் லாஸ் சேலஞ்ச் எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டோ எந்த ஒரு ஆயின்மெண்ட்டோ எதுவுமே நீங்கள் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நார்மலாக உங்களோட ஃபேஸ் அழகாக மாறிடும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் அப்படின்னும் பொழுது நமக்கு தேவையான புரோட்டீன் ஆகட்டும் நார்ச்சத்தாகட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துப்போம். அப்போ அந்த உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும் பொழுது உடல் பருமன் குறைக்கிறது மட்டும் கிடையாது, முகப்பொலிவும் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால் வெயிட் லாஸ் பண்ணிங்கனாலே உங்களோட உடம்புல நிறைய சேஞ்சஸ் வரும். கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து உணர்வீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.